மனசுக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் இந்த முகத்தை எல்லாம் பார்க்கும்போது பாரு, ஏக கணத்துல கை வச்சிருக்க கோயில் வாசல் அப்படி உட்காராது. பொம்புல கணத்துல கை வச்சாலும் ஏதோ குடும்ப குண்டியை தூக்கிறோம். கணத்துல கை வைக்காதீங்க. இப்ப மறுபடியும் கணத்துல கை வச்சிருக்க கையில எடுக்க கீழே மஞ்சள் கலர் சேலை வந்த உடனே நம்மளை தாண்டி சொல்றாங்க. ஆமா, அதனால நாடகம் ஆரம்பிச்சுட்டோம். நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஒரு பகுதி, நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதின்னு சொன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சொல்லவே தேவையில்லை. ஆமா, அருமையான ஒரு பகுதி. நாடகத்தை நல்லா ரசிச்சு பாருங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். யாருக்கு கூட்டம் வந்தா தயவு செஞ்சு எந்திரிச்சு வீட்டுக்கு போக கூடாது. ஏன் அப்படி? அது ஒரு முக்கியமான கோயில், பொள்ளார் தெய்வம் காளியம்மா. ஆமா, இன்னைக்கு ஒரு யாராவது முழுசா உட்கார்ந்து நாடகத்தை பாக்குறீங்களோ கல்யாணம் ஆகாத ஆளுகளுக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்கும். சரி, கல்யாணம் ஆன ஆளுகளுக்கு புள்ள வளர்க்கும். புள்ள வளர்ந்த ஆளுகளுக்கு அதோட டைவர்ஸ் கிடைக்கும். நல்ல வார்த்தையா சொல்லுங்க. சொல்றீங்களே, உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? யாராவது கல்யாணம் பண்ணா வெம்புறம் பாவப்பட்ட ஜென்மங்களா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? சொல்றேன், கல்யாணம் ஆகாம யாராவது கணவன் வெம்புறம் பாக்கிய சாலிட்டா. அம்மா, அதுல 4 நாள் 2 சனியை கட்டி குடும்பம் நடத்துறேன். அதானே உனக்கெல்லாம் தெரியாது மாப்பிள்ள, இன்னும் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கெல்லாம் தெரியும். தள்ளி ஏன்டா அந்த சனியை எடுத்து கொடுத்துறோம்னு சொல்லி அதுல 2 கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, நீ நல்லா இருக்கடா. ஆமா, உண்மையாவே சொல்றேன். மேலோகத்துல இருக்க கடவுள்கிட்ட போய் கேட்டாராம். யாரு? யமதர்மராஜா. இந்த மாதிரி நான் எப்படி ஆளுகளை பூரா பிரிச்சு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போடுறதுன்னு. அப்ப சிவபெருமான் சொன்னாரா, ஒண்ணு இல்ல, யாராலும் உங்களுக்கு பாவப்பட்டா தெரியாத அப்புறம் நீங்களா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. பார்த்து முதல்ல கல்யாணம் பண்ணவே போயிருக்கேன், ஒத்த கல்யாணம் பண்ணவே. ஆமா, அவன் செத்து போய் மேல போயிருக்கேன். அவனை தூக்கி, என்னப்பா ஒரு கல்யாணம் தான் பண்ணியா? சரி சரி போய் தொலை. முதல்ல அவனை தூக்கி நரகத்துல போடுறான் அப்படின்ட்டு. ஒரு கொண்டாட்டி கட்டினவன். நமக்கு பின்னால இன்னொருத்த வந்திருக்கான், 2 கொண்டாட்டி கட்டினது. அவன் உள்ள வந்திருக்கான், நீ எத்தனை கல்யாணம் பண்ண அப்படின்னு. 2 கொண்டாட்டி அப்படின்னு கேட்டு இம்மிடியேட்டா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு. அப்பதான் இவன் கேட்டிருக்கேன், ஐயா என்னையா ஒரு கொண்டாட்டி உத்தமையா கட்டி வாழ்ந்தனா நரகத்துக்கு போகணுங்கிறிய, 2 கொண்டாட்டி கட்டின அவனை போய் சொர்க்கத்துக்கு போக சொல்ற ஏன் அப்படின்னு கேட்க. அப்பதான் யமதர்மன் சொல்லியிருக்காரு, நீயாவது ஒரு கொண்டாட்டியை கட்டி பூர்வத்துல அடியே வாங்கிட்டு வந்திருப்ப. ஆனா இவன் 2 கொண்டாட்டியை கட்டியிருக்கான். ஏற்கனவே நரகத்துல ஆண்டா கடந்திருக்கேன், 2 கொண்டாட்டியும் அடிபட்டு. இனி மறுபடியும் நான் என்னத்துக்கு நரகத்துக்கு போறணும், சொர்க்கத்துக்கு போய் தொலைறான்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். அதனால தயவு செஞ்சு வீட்டுல உள்ள பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு நாடகம் பார்க்காதிய. இதை விட பொம்பளை ஆளு என்ன பார்த்தாருங்க, உங்களை தான் காலை தொட்டு கும்பிடுறேன். ஆமா, இன்னைக்கு ஒரு பொழுது வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருங்க. பொம்பளையாளு வாய் மாத்திரம் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. எப்படி கூட்டம் வச்சு நீ நாடகம் நடத்தினாலும் சரி, நாடகம்ல கரகாட்டம்ல எது நடத்தினாலும் சரி, அந்த நாடகத்துல வம்பு வர்றது பொம்பளையால தான் இருக்கும். எப்படி சொல்ற? ஒரு 4 நாளைக்கு முன்னால நாடகம் சிவகங்கை திருப்போணம் பக்கம் இதே மாதிரிதான் போய் கமலி வந்து தேன் தான் பாடினேன். 2 பொம்பளையால பேசிக்கிட்டே இருந்து நாடகம் நின்று வச்சு. 2 பொம்பளையால பேசுறது தப்பு கிடையாதா? இப்ப நம்ம ஆம்பளை ஆளுகளால என்ன பஞ்சாயத்து வரும்னு நினைக்கிறேன். லேசா தண்ணி பண்ணி சாப்பிட்டா அலம்புவேன், கூட ஒரு கோட்டை கொடுத்தா பேசாம படுத்துருவேன். இதுதான் ஆம்பளை ஆள். ஆனா பொம்பளை ஆள் அப்படி கிடையாது. நாடகத்தை பாக்குற 2 வகையா பாக்கலடா. எப்படி? நேரம் ஒரு பிள்ளை உத்து கடந்து வள்ளிய மாத்திரம் பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் விடவே இல்லை. அந்த பொம்பளை பிள்ளை வள்ளியம்மாவே உத்து பாக்குறேன். ஏன் உத்து பாக்குது? காலையில நாடகம் முடிஞ்சா கூப்பிட்டு கேட்டேன், தங்கச்சி இங்க வாமா, இங்க
நானும் நைட்ல இருந்து பாக்குறேன். பப்புன் டான்ஸ பாக்கல, ராசவாட்டா பாக்கல, நாரதரை பாக்கல. ஆனா அந்த வள்ளியம்மா மாத்திரம் முடிச்சு பாத்தியே, உருன்னு பார்த்து என்ன பார்த்த அப்படின்னு. இல்லண்ணே, இவ்வளவு பெரிய கோடீஸ்வர அம்மா பொம்பளை ஆளா இருக்காங்க, இவங்க ஏன் நாடகத்துக்கு வராங்க அப்படின்னு. என்னடா கோடீஸ்வர பொம்பளையா வள்ளியம்மா, என்னவா சொல்ற அப்படின்னு கேட்டேன். இல்ல நகையெல்லாம் எப்படி பார்த்தாலும் 10 கோடி ரூபாய்க்கு நகை போட்டுருக்காங்க, இதையெல்லாம் போட்டுட்டு ஏன் நாடகத்துக்கு வராங்க அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் காலையில மொத்தமா அள்ளி தாரேன், கொண்டு போய் 150 ரூபாய்க்கு கொடுத்து வேணாம் வாங்குறாங்கன்னு பாருங்க. என்னன்னு இப்படி சொல்ற அப்படின்னு. அம்புட்டு கவரிங் நகை அள்ளி போட்டதுனால நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி, அந்த மாதிரி இல்லாம நாடகத்தை நீங்க எல்லாம் நாடகமா பார்க்கணும், நல்லபடியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. அந்த சார்ந்த உள்ளே அதான் உட்காருங்க, புதா உட்காரு உட்காரு. 2 இடம் தேடுது இப்பதான் அந்த வாரு சாப்பிட்டு வெளியே அந்த அக்கா ஊப்புண்ணே. எந்த அக்கானே? டான்ஸ் அக்காவா? இந்த வாரு அந்த அக்கா ஊப்புண்ணே. வருது. மாணிக்கா மாணிக்கா வந்துருச்சு 2. சரி, அதனால நல்லபடியா வணக்கத்தை சொல்லுவோம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, கலை மீது அபிமானம் கொண்டாடுகின்ற கலாரசி குடும்பங்களே, 4 போட்டு உள்ளவர்களே, 7 போட்டு எழுத்தாளை மட்டுமே எல்லாம் 10 மாதங்கள் சுமந்து பிறந்த தாய்க்குள்ளே, மண்ணை புண்ணாக்கும் விவசாய பொருட்கள் மக்களே மற்றும் நாடகத்திற்கு வருகிறது காவல் பணிபுரியும் காவல்துறை சார்ந்த அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் முக்கியஸ்தர்கள், வெளியூர் பங்காளிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நோட்டீஸா இதை பூரா படிக்கணும் நாடகம் முடியுங்க. இந்த நோட்டீஸ் படிச்சுவா, இந்த நோட்டீஸ் இதை படிச்சுவா, சின்ன நோட்டீஸ் படிச்சுங்க, இதை படிச்சுங்க. அப்புறம் காலையில ஊருக்கு போகுது படிங்க. சரி, அதனால நல்லபடியா உட்காந்து நாடகத்தை பார்த்ததோட நம்ம மாவட்டம், அருமையான மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், காந்தி நகர். காந்தி நகரா? காந்தி நகர் பேர் ஆமா, காந்தி நகர். காந்தி நகர் இமானுவேல் சேகர நகர், சுந்தரலிங்க நகர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அருமையான தெய்வம் கற்ப விநாயகர், சித்தி விநாயகர், வெற்றி விநாயகர், வெற்றிவேல் முருகன், இந்த தெய்வத்தை எல்லாம் வணங்கி நாடகத்தை ஆரம்பிக்கணும். மாப்பிள்ள அந்த சுதிய ஹலோ ஹலோ ஹலோ. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி நன்மை உரைத்த கூலிகள். காந்தி நகர் காலனிக்கு வாருங்க, காந்தி நகர் காலனிக்கு வாருங்க, காந்தி நகர் காலனிக்கு வாருங்க, தெய்வமாக கூட தெய்வமாக, தெய்வமாக கூட தெய்வமாக, தெய்வமாக கூட தெய்வமாக என்று வரவேற்று நாங்களே வணங்குவோம். காந்தி நகர் காலனிக்கு வாருங்க, எங்கு செல்வ காரியம் மனதாமானுங்க. கிராமத்துக்கு வாருங்க, கேட்டவரம் தந்தை மூதானுக்கு மாரியம்மன் புகழ வந்து பாருங்க. அவர் பொருளாடவே நாங்கள் வந்தோம் அம்மா, அவர் புகழாடவே நாங்கள் வந்தோம் அம்மா, அவர் புகழாடவே நாங்கள் வந்தோம் அம்மா என்று நீங்கள் தெய்வம் அவதான் அம்மா. காந்தி நகர் கிராமத்துக்கு வாருங்க, வாருங்க, தெய்வமாக என்று வணங்கேற்று நாங்கள் வணங்கு. நகர் கிராமத்துக்கு வாருங்க,
விருதுநகரமாக விளங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி கிராமம் காந்திநகர் காலனி இமானுவேல் சேகரன் நகர் சுந்தரலிங்கம் நகர் நகரில் குடியிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருவி ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ வெற்றி விநாயகர், ஸ்ரீ வெற்றிவேல் முருகன், ஸ்ரீ செல்வகாளியம்மன், மாரியம்மன், பகவதியம்மன், கருப்பணசாமி பரிவார தெய்வங்கள் திருக்கோவிலின் 25ஆம் ஆண்டு வைகாசி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்நிலையில் அறிஞர்னா எங்களது சென்னமநாயக்கன்பட்டி எம் ராஜாங்கம் அவரது கலைக்குழு நடத்தக்கூடிய இடமாக ஸ்ரீ வள்ளிதர்மன் என்று சொல்லுகிறார். இதில் அழைக்கக்கூடிய நடிகர் மாவட்டங்கள் தென்னக மேடைக்கு வெற்றி பெறுவோம். நடிப்பு செய்வேன் சொல்லலுக்கு வீரம் நாடக கலை தந்து காரைக்குடி கண்டெடுத்த SS மாணிக்கராஜா அவர்கள் வேலன் விருத்தனாக நடிக்க காத்துள்ளார். இசைக்குழுக்கான கோயில் வாணி அருமையான முறையில் உங்கள் முன்னால் இங்கே இசையோடு சேர்ந்து இசைக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி இசைக்குழுவில் மேலூர் கண்டெடுத்த S பரமேஸ்வரி அவர்கள் வலிமையாக நடிக்க காத்துள்ளார். அதனால நாடக உலகில் எத்தனை நாடகம் வந்தாலும் கூட தனது இனிய பாட்டாலும் தனது இனிய பேச்சாலும் மக்களின் மனதை கொள்ளை கொண்டிருக்கும் அருமை அப்பா எங்களது காரைக்குடி கண்டெடுத்த S ரவிவர்மா அவர்கள் நாடர் கலகப்பிரியாக நடிக்க காத்துள்ளார். அதற்காக ஆறுமுனைய கலையரசு பழைய பாடல்களாலும் சரி புதிய பாடல்களாலும் சரி இசையோடு சேர்ந்து செய்யக்கூடிய நவரச நாயகன் அருமை மேலூர் கண்டெடுத்த SP செல்வா அவர்கள் 6 மணி பிற்பாடு போடுவாங்க. ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போட்டுதான் நிலவும் ஆகாய நிலவும் நான் தூக்க மாட்டேன் என்னோடு போடும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு போடும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு ஊரு மதுர பக்கம் ஏ பாட்டு மனதில் நான் பாடும் நேரம் காத்தோடுதான் ஒரு சனம் கைது நான் சொல்ற மாதிரி பாட்டு பாடு. ஒரு பாட்டு அந்த பாட்டு பாடு கைதட்ட அத்துக்கிட்டு வரும். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா பாடுறா. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா ஆமா. அதனால ஒரு பாடல் குறையில்லாத பாட்டு மாப்பிள்ள நல்லா பண்ணீங்க. ஆனா பாட்டுல ஒரு தப்பு இருக்கு, அதை நீங்க மாத்திக்கிறோம். என்னன்னு இல்ல அந்த பாட்டுல முதல் வரி பாடல என்னது? ஏன் ஊரு மதுரை பக்கம். இப்ப நாங்களும் மலேசியால நாங்களும் மதுரை பக்கம். சரி, அதனால ஒரு பாடலுக்காக முதல் இசைக்கு வந்துட்டா முதல் வித்வான் கோடையை குணம் கருவு கண்டெடுத்த அருமையா செல்வம் அவர்கள் முதலம் டோலர் தபேலா
எப்படி ஒரு வார்த்தை மதியாது அது நோக்கி வர்றாமா போறல பேசாத என்ன எதுனே நமக்கு எப்படி வர செட்டத்தோட இந்த போர் போடுறானே அது ஒண்ணு பச்சைலாம் என்ன வார்த்தை கேட்க வர அதனால ஒரு வாத்தியம் சொல்றாங்க டேய் டேய் தம்பி டேய் என்ன அப்படியே இல்ல அவன் யாரா அவன் முடிய பிடிச்சிட்டீங்க இறங்கி உட்காருங்க கீழே உட்காருங்க அதனால ஆரோடு செய்கிற ஆரோடு வாசர் அந்த மாப்பிள்ளை தரணும் செல்வகுமார் அவர்கள் ஆரோடு போன் பண்ணுறாங்க
எப்படிப்பட்ட ஆளை எடுத்து வச்சடா சிங்கம் வளர்த்து கிடந்தா சிங்கம் எடுத்து செய்யறா சிங்கத்தை கிளப்பிட்டா நான் ஒரு வாத்தியம் குரல்ல அதுக்காக என் தாய் தந்தையோட ஒரு தாளம் இந்த தாளத்தை முடியாத செய்ய வந்திருக்கா அவருடைய சகோதரர்களது ராஜேஷ் அவர்கள் தாளத்தை செய்து காட்டுவான் நாங்கள் எவ்வளவு பெருமாக பேசினாலும் தெளிவாக இல்லையே ஒளி அன்புடைய சிறப்பு அன்புடைய எங்கள் ஒளிமைக்கு நேர்த்தா எனது பொன் சரவணா ஆடியோஸ் பொன் சரவணா ஆடியோஸ் என்னடா பொன் சரவணா ஆடியோஸ் எனது உரிமையாளர் சரவணன் பொன் சரவணா ஆடியோஸ் காந்திநகர் காலனி பார்க்க போறீங்க உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உங்கள் அதிகாரமே என்ன முடிஞ்சானே ஞான ஒரு பாடல் நிறைவே அருமையான ஒளிபெருக்கி அதை விட உட்கார்ந்து மோத்த பாடலாம் ஆமா சார் இது வந்து புருஷன் கொண்டாடினா 2 பேர் யார் புருஷன் அவர் புருஷன் இவர் கொண்டாடி ஏன் தெரியுமா உண்மையாவே மைசெட் போடுறதுலாம் தப்பு கிடையாது அந்த ஆப்ரேட் பண்ற விதம் பார்த்தியா அழகா அப்படி நம்ம பேசுற பார்த்து ஏத்த இறக்க பேசுற இறக்க இதுதான் உண்மையாக நல்ல மைசெட் குறையில்லாத மைசெட் அன்புடன் எழுது பொன் சரவணா ஆடியோஸ் ஒரு நாள் அன்புடன் சரவணனுக்கும் கலைக்கும் சபை நன்றி தெரிவித்து சாப்பாடு ஏற்பாடு அதான் முக்கியமா சொல்லணும் 100 வருஷம் நீங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் தான் அடுத்த வருஷமும் நம்ம காலையில நாடகம் நடத்தும் போது எல்லாரும் இதே மாதிரி செல்வத்தோட நல்லபடியா ஒற்றுமையா நீங்க நாடகம் நடத்தணும் அதுலயும் சாப்பாடு போட்டியை பார்த்தீங்கன்னா அதான் மிகப்பெரிய சந்தோஷம் ஆமா உண்மையாவே நீங்க எவ்வளவுதான் அன்னதானம் உங்க ஊருக்கு போட்டாலும் எவ்வளவுதான் என்ன இது ஒரு முக்கியஸ்தர் தரிசனம் கிடைக்குவாங்க போச்சுராம தம்பி பேசாம உட்காரணும் சரியா உன்னோட போதாங்க 10 கோடி குடிப்பேன் சும்மா நீ ஒரு கட்டிங்க ஒன்று ஐசன் நினைக்கிறது கூடாது பேசாம பாடு இல்லைன்னா இந்த பக்கம் வா சரியா அதனால சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஒரு சாப்பாடு நல்லபடியா சாப்பிட்டா ஒன்னும் குறையில என்ன ஒரு சின்ன வருத்தம் நாடகக்கார 10 பேருக்கு சோறு போட்டா உங்களுக்கு பெரிய புண்ணியம் ஆனா நீங்க ஊர்ல சோறு போட மாட்டேங்க அடுத்த வருஷம் யாரும் வலையில யாரும் வரமா இருக்கு கூடல வலையில வரமா டிரைவர் மாவா சரி சரி இல்ல நான் ஒரு வலையில யாரும் நினைச்சேன் வாங்க வாங்க இல்ல உண்மையாவே நாடகக்காரர்களுக்கு 10 பேருக்கு சோறு போடுறது உங்களுக்கு பெரிய புண்ணியம் ஏன் நாடகக்கார 10 பேருக்கு சோறு போடுறது நாடகக்கார 10 பேருக்கு சோறு போடுறதும் 10 பிச்சைக்காரங்க சோறு போடுறது உண்மை தானே பிச்சைக்காரன் நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அவன் வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போவேன் மகேந்திரா அவன் நேரி ஊருக்கு போறான் இதை விட என்ன காலையில அவன் பழசோட்டை இருந்தா கொடுங்கன்னு கேட்பான் 2 டீ ஒரு வடை சாப்பிடுவான்னு கேட்பான் இதுதான் வித்தியாசம் ஆனா இதை விட இன்னொரு விஷயம் சாப்பாடு சாப்பிடும் போது 2 விஷயத்தை நீ நல்லா கவனிக்கணும் பொம்பளை ஆளுங்க பரிமாறலாம்னு வச்சுக்க நம்ம மனசார நிம்மதியா சாப்பிடலாம்டா அது எந்த குறை இருக்காது ஆனா ஆம்பளை பரிமாறலாம்னு வச்சுக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த ரூபத்துல வருமானு சொல்லவே முடியாது ஆம்பளை ஆளு பரிமாறானா குறைஞ்சது 8 கோட்டை போட்டு உள்ள வருவாங்க அந்த கூட தப்பு கிடையாது அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள குழந்தை கேட்டேன் வருவேன் ஏய் நாளைய காலையில வந்தாங்களா நானே வந்துட்டோம் அப்படின்னு சரி சரி போய் உட்காரு
கொண்டாந்து போடுறா அப்படின்னா இலைய போட சொல்றேன். 3 பேர் வந்தாங்க. 3 பேர் நல்ல நிறம் போத. ஒருத்தர் இலைய குப்பரை போட்டுக்கிட்டே போறது. ஒருத்தர் அது மேல நடந்து போய்கிட்டே இருக்கான். நான் சரி என்னடா பாதயாத்திரை பண்ணுவாங்க இவருக்கு. இன்னைக்கு திங்காம போனாலும் அடிச்சாலும் அடிப்பாங்க. எடுத்து இலைய வச்சுட்டு ஒருத்தர் நல்லா போத. நாடகக்காரன் பூரா கறி நான் தான் வைப்பேன். கறிவாளியில எவனா கை வச்சா கொலை விடுவேன் அப்படின்னா 2 பொம்பளை பரிமாணம் வந்து கிளம்பி வச்சு சனி முடிவு ஒன்றும் பண்ண முடியாது. கறிவாளியை தூக்கிட்டேன். கறிவாளியை தூக்கிட்டு பாரு ஒவ்வொரு இலையா வைக்கிறான்டா. மாப்பிள்ள இலையில அள்ளி கறியை 3 கறி வைக்கிறேன். வச்சுட்டு ஏன்ட்ட வந்து உட்காந்தேன். தப்பி நீந்தேன் பப்புனா. சரி பரவாயில்ல நல்லா சாப்பிடு. கறியை சாப்பிட்டுக்க. சரி நீ பப்புன்னு தெரியும். டான்ஸ்கார பாப்பா எங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்மள பிடிச்ச சனியா அந்த 8வது வரைக்கும் போகட்டும். 8வது இடையில இருக்க சிம்ரன் தான் டான்ஸ் அங்க போ அப்படின்னு என்கிட்ட வரும்போது ஒழுங்கா வந்த முன்ன போய் அந்த பிளேட்டை போகும்போது வேட்டியை தூக்கி நெஞ்சில சொல்லிட்டேன். நெஞ்சை தூக்கி சொல்லிட்டு அந்த பிளேட் இடையில போய் உட்காந்துட்டேன். குத்த வச்சு உட்காந்ததும் தப்பு இல்ல, சொல்றதும் தப்பு இல்ல. அன்னைக்கு வர உள்ட்ட வசூல் போடாம வந்திருக்கேன். போய் உட்காந்தா இலையில கிடந்து அடிச்சுட்டு கிடக்குது. இது கொட்டு 2 ஆத்மா இருக்கக்கூடாது. இந்த ஊர்காரர்களுக்கு வஞ்சகத்தை பாத்தியா? சிவராண்டி இலையில மட்டும் 2 கோலம் ஒன்று நடக்குது. கண்ணகருன்னு நடுவில் வேற நல்லியல் சுட்டு போட்டுருக்காங்க. பரவாயில்ல எட்டி பரவான்னு பார்த்தா இவன் டவுசர் போடாம உட்காந்துருக்கேன். இது இன்னொரு விஷயம் தெரியுமா? சாப்பாடு மாப்பிள்ள பொம்பளை ஒரு குறை சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஆனா வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் பொம்பளை ஆளுங்க என்ன பத்தாளுங்க. நீங்க சாமி கும்பிடுறீங்களோ கும்பிடலையா, வீட்டுல இருக்க புருஷனுக்கு ஒரு 7 மணிக்கு சோதனை போட்டு கொடுங்க. கெஞ்சுற காலில் வந்து தானே கேட்கணும். ஏன்னு கேளு. இது எல்லாம் டிவி நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சோத்தை போட்டு வச்சிடும். எப்ப விளம்பரம் போறானோ அப்பதான் குழம்பு வரும். அது வரைக்கும் நாளைக்கு பிச்சை பார்த்த மாதிரி தட்டை பார்த்துட்டே உட்கார வேண்டியது. எதுலாம் கேட்டாத. எது கேட்ட அன்னைக்கு திண்டுக்கல் பிரியாரத்துல 3 பேர் காலை விரிச்சுக்கிட்டே வரேன். ஒருவேளை கட்டி இடி கவுட்ல இருந்தாலும் இருக்கு முறுக்கு. என்னென்ன இப்படி நடந்து வரையா அப்படின்னு. இல்ல தம்பி சோறு போட்டேன் என் முன்னாடி குழம்பு கேட்டேன் கட்டி வந்துருச்சுங்க. என்னடா அது சோறு கேட்டதுக்கும் குழம்பு ஊத்துறதுக்கு உனக்கு என்ன அந்த இடத்துல அப்படின்னு. இல்ல சோறு கேட்டேன் போட்டு தட்டுல வச்சுட்டா குழம்புங்க நல்லா கொண்டக்கடலை குழம்பு கொதிச்சு வந்துருக்கு. அல்லையா அந்த டிவியை பார்த்துக்கிட்டே தட்டு இங்க இருந்து இதுல தூக்கி ஊத்திட்டா. ஊத்துனா உருளைக்கிழங்கு வந்த மாதிரி வந்து கிடக்குது. இல்ல ஏன் தெரியுமா சொல்றேன்? பெண்கள் இந்த டிவி நாடகம் பார்த்தா அந்த பிரச்சனை வரும். அதுல என் பொண்டாட்டில உண்மையாவே இந்த மாலிங்க வாசல்ல அவெல்லாம் என்னை கட்டுறது பெரிய புண்ணியம்டா. அவன் மாதிரி சமைக்கிறது உலகத்துல எந்த பொண்ணுமே முடியாது. 10 செகண்ட்ல 15 இட்லி வரும். அன்னைக்கெல்லாம் நாளை நோச்சு போய் ஒரே வார்த்தை நிறைய செல்வி ரொம்ப பசிக்குது இட்லி கொண்டா அப்படின்னு. செம்பருத்தி நாடகத்தை பார்த்துக்கிட்டு 10 செகண்ட் தாண்டா 15 இட்லி கொண்டாந்து தட்டுல வைக்கிற இட்லி மஞ்சேன்னு இருக்கு. இல்ல நாடகம் பாக்குற அவசரத்துல மஞ்சள் பொடியா கொட்டிட்டா இருக்கு. அடிப்படையில போய் பார்ப்பேன்னு பார்த்தேன். அப்பதான் மேட்டரே தெரிஞ்சு. படிக்காத கூட்டம் நாடகத்தை பார்த்துக்கிட்டு இட்லி துணி நினைச்சு என் பிள்ளைக்கு போட்ட பீ துணி எடுத்து போட்டு ஊத்தி வச்சிருக்காங்க. 4 இட்லி திட்டு 5வது இட்லி தின்னு பீவாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் இப்படி இருக்கா அப்படின்னா எங்க அப்பா தான் ஒண்ணு வயசு 85. அதுல ஒரு லைட்டா தான் சொன்னேன். என்ன அப்பா தான் இட்லி கேட்டா பீத்துணி போட்டு பேசாம வரா. நாடகாரிய கட்டலாம் கேக்குறியா? ஊருக்கு நாடகம் கட்டலாமாடா? சரி விடா பேசாம அப்பதான் நான் போய் உனக்கு தோசை சுட்டு கொண்டாடுறேன். அவங்க உள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒத்த கண்ணு கண்ணாபரேஷன் பண்ணிருக்கேன். அதோட ஒத்த கண்ணுல போய் அவங்க ஒரு 1/2 மணி நேரமா செம்பருத்தி நாடகத்தை பார்த்துட்டு தோசையை சுட்டு கொண்டாந்து வைக்கிது பொம்பளை. அப்படியே தாடிக்கு பைபாஸ் ரோடு மாதிரி கண்ணம் கரையன்னு இருக்கு. இல்ல நான் நினைச்சேன் வெள்ளத்தை போட்டது ஆட்சி ஒருக்கு அடிப்படையில் போய் பார்ப்பேன்னு பார்த்தேன். அவனாச்சும் நாடகத்தை பார்த்துட்டு பீத்தினி எடுத்து போட்டு ஊத்துனான். இந்த கிழட்டு இந்த நாடகத்தை பார்த்துட்டு தோசைகளை குப்பரை போட்டு ஊத்திருக்காங்க. அதுல உள்ள அடுப்பது கூட இதுல ஏறிடுச்சு. ஏன் தெரியுமா சொல்றேன்? நாடகம் பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும். இன்னொரு விஷயம் மாப்பிள்ள பொம்பளை நல்லா கவனிச்சு பாருங்க. நீ பேசுறது கூட தப்பு கிடையாதுடா. ஆனா தேசங்கள் தூரம் வாசகர் பேரு இருக்கா இல்லையா? இப்ப நம்ம பகுதியில் இருக்க பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து என்ன சொல்லுவாங்க? அழகா நம்ம போய் கேட்டோம்னா வாங்க உட்காரணே சாப்பிடுனே அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரியாதை. இப்ப கரவு பக்கம் போயிட்டா என்ன வாங்க உட்காரணா சாப்பிடா அது ஒரு மரியாதை. ஆனா மதுரை பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்க ஒன்றரை தாளத்துல தானே பேசுவாங்க. நம்ம வந்துட்டீங்களா எப்ப வந்திய உட்காருங்க ஒன்றும் இல்லையே பேசுறேன். அவன் நல்லது சொல்றானா கெட்டது சொல்றானா தெரியாது. இதை விட சிவகங்கை பக்கம் போயிட்டேன்னு வச்சுக்க ஆத்தாடி என் மாமியாரா சிவகங்கை பேச்சப்பா கொடூரமா 50 ரூபா
ஐயோ இப்படி தாண்டா நீ முத்தலாடம் கேட்கறதாங்க. சரி பரவாயில்ல உட்காருப்பா. கொடூரமா நினைச்சாலும் 3 ஓட்டை கொடுத்துட்டு பின்னால போட்டு பின்னால கொடூரமா கிடந்தேன். நம்ம கொடூரமா அது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள பேசுற ஒரு பாசை முக்கியமா சொல்லணும்னு வச்சுக்க. நம்ம சிவகங்கை கூட பரவாயில்ல, அதோட பரவாயில்ல. ஆனா தஞ்சாவூர் பாப்பா சூப்பரா இருக்குடா. என் முன்னாடி தஞ்சாவூர் தானே, நாளை ஆடிட்டு பேக்கத்தான் கொடுங்க அப்பேன் வச்சுட்டு எங்க அப்பாவை கேட்பேன், மாமா எங்கடி இருந்தேன்னு கேட்பேன். சூப்பரா சொல்லுவாங்க, மாமா மாடு ஓட்டிட்டு போயிருக்காவோ வருவாவோ. அந்த பக்கம் பேசுவாங்க. இதெல்லாம் முக்கியமான பாசம் இருக்கு மாப்பிள்ள. தமிழ்நாட்டின் தலைநகரா மெட்ராஸ். அதே அப்பா மறக்க முடியாதா? ஏன் கேட்கிறேன், நாடகம் முடிஞ்சு வச்சு மெட்ராஸுக்கு விஜயகாந்த் ஐயா சமாதியை பார்க்கணும்னு போனா அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இப்ப ஏதோ கிளா பார்க்க வச்சிருக்காங்க. அங்கே கூட இறக்கி விட்டேன், வழி தெரியல. ஒரு ஆட்டோக்காரனை போய் கூப்பிட்டு கேட்டேன், அண்ணே ஆட்டோக்காரனே இந்த விஜயகாந்த் ஐயா சமாதிக்கு போகணும், அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கன்னு. சூப்பரா சொன்னாண்டா. எங்க போனா இப்படியே வா, இப்படியே நேரா போயினே அப்படியே பார்த்தா லெப்ட்ல போ, பார்த்தா லெப்ட் போய் மொமால ரைட்ல போ, மொமால ரைட் போய் பார்த்தா லெப்ட்ல போனேன். அடுத்த வார்த்தையே நான் பேசல. ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கே 3 நோட்டா போட்டுருக்கேன். இனி நம்ம அடுத்த ஊருக்கு கேட்டோம்னா 10 நோட்டா சேர்த்து போடுறேன். இது தேவையாது. அந்த மாதிரி இல்லாம எங்களுக்கெல்லாம் மரியாதையாக அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த நமது கிராமத்தை சார்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் கலைக்கும் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதை விட முக்கியமா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிங்காரி. ஏய் இந்த கூட்டமே வரலாம் இவெல்லாம் சொன்னா சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை அப்படி சொல்லுனா தெரியும்னா மூத்திரம் பத்தி உனக்கு போகுதா சொல்லுனா தெரியுங்க. மூத்திரமான ரத்தம்டா அப்படி செக்க செவேன்னு பொம்பளை. இதை விட ஆள் கிளி மாதிரியா நெல் போட்டா திங்க சீட்டை இருக்கும் பச்சை கிளி இல்லடா, இது செக்க செவேன்னு ஆனல் அரசி அப்படியே சுந்தரி நாட்டிய தாரை அரண சிங்காரி அன்பு சகோதரி எங்களது மன்னார்குடி என்ற போதுமணி அவர்கள் தான் சான் காமி போடா வெள்ளக்கார வேலாயி நீ பொன்னக்காரி ஆச்சே, வெள்ளக்கார வேலாயி நீ பொன்னக்காரி ஆச்சே, எனது ஏத்த நீ பொன்னச்சே உள்ளிருக்கும் இதயத்தை நீ போட்ட ஓட்டிகள் ஏத்தியோ அது உடலுமே பாட்டுதே ஓப்புலே தாட்டையோ என்ன போட வைக்கிறேன். வெள்ளக்கார வேலாயி நீ பொன்னக்காரியா தாயே, வெள்ளக்கார வேலாயி நீ பொன்னக்காரியா தாயே. நல்ல மனை சீர்கப்படி உண்மையாளர் அறிமுகமா நல்ல மனிதர்களுக்கும் கலைக்கும் சார்பில் நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை அருமை அண்ணன் எனது உடன்றுவா சகோதரர் சின்னமநாயக்கனுடைய அடுத்த என் ராஜாங்கம் அன்பு அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை ஆளுநர் கைதட்டுங்க. இந்த நல்ல மனுஷன் கைதட்டுங்க. ஏன்னா நாடகம் பேசி இந்த 10 பேரை கொண்டாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதாவது அருமையான ஒரு ஏற்பாடு. இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்புண்ண ராஜாங்கம் அவர்களுக்கும் கலைக்கும் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஊர் கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளான வருகிறவர்கள் காந்தி நகர் காலனி, இமானுவேல் சேகரன் நகர், சுந்தரலிங்கம் நகர் அன்பு கிராம பொதுமக்கள் மற்றும் இந்த கொட்டகை மண்டல அன்புசாமி ராஜகாப்பட்டி, செல்வகாளியம்மன் கோவில் பூசாரி ரகுபதி, மாரியம்மன் கோவில் பூசாரி ரவிச்சந்திரன், பகவதியம்மன் கோவில் பூசாரி செவந்தி, ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் நாட்டாமை அன்பு ஐயாக்கள், ஊர் நாட்டாமை எம் பெரியபாண்டி, உதவி நாட்டாமை கே தினேஷ்குமார், ஊர் வாரியான் அன்புண்ணார் மாரிமுத்து அவர்களுக்கும் கலைக்கும் சார்பில் நல்லபடியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாரும் தெரிவிக்கணும்ல நாடகத்தை நல்லபடியா கொண்டு வரணும். போறதுக்கு முன்னால ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு உள்ள போக ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம கிராமம் நல்ல கிராமம், நல்ல ஒற்றுமையா எல்லாரும் நாடகத்தை பாருங்க, வருஷமும் நடத்துங்க. அதே மாதிரி நம்ம பெற்ற பிள்ளைகளை தயவு செஞ்சு நல்ல முறையா படிக்க வைங்க. அது உங்களோட கடமை. இது பெற்ற தாய் தகப்பன் கடமை, அது உங்களோட கடமை. பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். அதுலயும் ஆம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களா இல்லையோ, பொம்பளை பிள்ளைகளை நல்ல முறையா படிக்க வைங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைகளை படிச்சாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஆம்பளை பிள்ளை வேஸ்டா, அவங்க எல்லாம் படிக்க வைக்கவே கூடாது. எப்படித்தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் சரி, அவன் எந்த வகையும் தெரிய மாட்டான். ஆனா பொம்பளை பிள்ளைய அப்படி கிடையாது. கைது காலத்துல பொம்பளை பிள்ளைய பெற்ற நம்ம எல்லாரும்
உண்மையாவே நம்மளாம் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை பத்திரியா ஐயா பாதத்தை கொடுத்து மாற முடியாது. அதெல்லாம் கிடையாது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இவங்க ஏன் பொம்பளை பிள்ளை தாலி கட்டும்போது நகையை போட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்படி வரப்போது ஏன்னா இது 10ஆவதுல 10th பாரு திண்டுக்கல் மாவட்டம் 3வது இடம். அந்த வகையில அதிகமா 93% பொம்பளை பிள்ளை தான் பாஸ் ஆயிருக்கு. ஆம்பளை பிள்ளை என்ன கேளு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அடிக்கிறாங்க டவுன் பஸ் கூட அதுக்கு லேத்துறாங்க. ஒருவேளை மாநிலம் உள்ள தெரியும் போடுவாங்க. இதை நான் கேட்கிறேன் சிரிக்கிறக்காக சொல்ல நம்ம பெத்த தாயை எதுக்கு அனுப்புறாங்க? நம்ம படிச்சு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றணும் தான் அனுப்புறாங்க. ஆனா இவங்க அந்த நினைப்பே வராது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். ஆம்பளை பிள்ளை கேட்கறாங்கன்னு தயவு செஞ்சு வண்டி கிண்டி யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. அதிகமா இன்னைக்கு ஆக்சிடென்ட் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல 20ல இருந்து 25 வயசு பையன் நிறைய சாகுங்க. அது காரணம் என்ன? இந்த வண்டி வாங்கி கொடுக்குறது. அதுல முக்கியமா ஒரு வண்டி இருக்குமாப்ல எஃப் செட்னு ஒரு வண்டி இருக்குடா. அந்த வண்டியில ஓட்டுறவன் பள்ளத்துல இருக்கேன், உட்கார்ந்து இருக்கவன் மாடியில இருக்கேன். இப்படியே பின்னால உட்காந்துருக்கா. உட்கார்றது தப்பு கிடையாதுடா. நீ இப்ப நல்லா பாரு. நம்ம தாடி பாம்பு புரிவுல ஏட்டையா பிடிக்கிறாருன்னு வச்சுக்க ஹெல்மெட் போட மாட்டாங்க. குடிக்கிறாருன்னு தெரிஞ்சுன்னா இவன் எழுத்த மாதிரி வர்றாங்க. நீங்க சின்ன பாத்தீங்க வண்டியில போயிட்டே இருக்கான். ஏட்டையா நிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதுல என்னடா அவங்களுக்கு பாதுகாப்பு நான் கேட்கிறேன். அவங்களுக்கு என்ன தலையில ஏற்றி அவங்க நாட்டு ரோட்லன்னு நம்ம அப்புறம் பிடிச்சி ஹெல்மெட் போடுறதுக்கு ஹெல்மெட் போட்டா நமக்கு ரொம்ப நல்லது. அந்த வகையில நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதையும் உங்களை சொல்ல சொல்றேன். ஏன் தப்பு இல்லாமல என் பொண்டாட்டில யாரும் சொல்லியிருக்காங்க உன் புருஷன் எப்ப பார்த்தாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டா ஹெல்மெட் போட்டா மண்டையில இருக்க மசூல் கூட ஒட்டி போயிடும். ஹெல்மெட் போட வேணாம்னு சொல்லுங்க. அன்னைக்கு நாடகம் பாருங்க கரூர் பக்கம் வெளியே பக்கம் நாடகம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துட்டேன். உட்காந்தா இப்ப ஓடி அந்த ஹெல்மெட்டை பிடிக்கிட்டான். ஹெல்மெட் போடலாமா? ஹெல்மெட் எதுக்கா போடுறாங்க? ஏன் போலீஸ் பிடிப்பாங்க? சும்மா இல்லையா போலீஸ் பிடிச்சா நாடகக்காரன் சொல்லி ஆகும். நாடகக்காரன் கரெக்டா? அப்பதான் அவரோட சேர்த்து போடுவாரு. ஆனா கேட்கல ஒன்னும் பிரச்சனை நீ உட்காரு வண்டியை ஓட்டு ஹெல்மெட் நான் பின்னால வச்சுக்கிறேன் மாமா உட்காந்துட்டான். உட்காந்தா வண்டி வெளியே பைபாஸ் தாண்டி வந்துக்கிட்டு ஏட்டையா மாமா நிக்கிறத பாத்துட்டேன். ஏய் அதே ஏட்டையா நிக்கிறாரு ஹெல்மெட்டை தூக்கி மாத்தி அப்படின்னு சூப்பரா தூக்கி மாட்டினான். மாட்டின சோழ ஏட்டையா மாமா கவத்துல அப்படியே வண்டியை கொடுத்துட்டேன். கல்லுட மாட்ட தப்பு இல்லடா. கண்ணாடிய முன்னால மாட்டுறது குண்டி பக்கம் திருப்பி மாட்டிட்டா. மாட்டினா கொண்டு ஐயா கவட்டில வந்து வண்டியை கொடுத்தேன். கவுண்டேசன் வச்சு வெளியே கொடுக்குறாரு. வெளுத்தா கும்பிட்டு ஐயா நான் ஒரு நாடகக்காரையா கோமாளி வேஷம் போடுறையா தெரியாம நீ பப்புங்கிறனா உன்னைய பார்த்தா பப்பு மாதிரி தெரியுங்க. நான் என்னையா பீசில 9 மார்க் இருக்கேன். பிள்ளை அப்படிதான் இருக்கேன். அதான் நீ பப்புன்னு கிடையாது அப்படின்னு. அப்புறம் டேஷன்ல பூரா கலட்டி இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கோமாளி வந்துட்டேன் குத்தான வந்துட்டேன்னு இல்லை. சரி பப்புங்க போடா எந்த ஒரு நாடகம் அப்படின்னா ஐயா தயார் பிசிலே மாறலாம் போ போ போடா அப்படின்னாலும் வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்துட்டு என் பொண்டாட்டியை பார்த்து ஆளை காணும். அவளை உள்ள வாங்க முட்டிக்கால அப்படியே உட்காந்துருக்கான். உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் உள்ள ஐயா என் பொண்டாட்டி அப்படின்னு நீ கோமாளி நாடகத்துக்கு போற உன் பொண்டாட்டி இருக்கட்டும்டா கேஸ்ல ஒரு பெட்டி கேஸ் போடுறேன் அப்படின்னா ஐயா அவளுக்கு பெட்டி கேஸ் போட்டா வீட்டுல குட்டி கேஸ்லாம் நிறைய இருக்கு பாடல் அன்னைக்கு அழுகையா அப்படின்னு. சரி பரவாயில்ல போயிட்டு போவா நீ பாப்பும் தெரியும் உன் பொண்டாட்டி டான்ஸா தானே இருக்கும் அப்படின்னு. நம்ம பொண்டாட்டி ஆக பாக்குறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு ஏட்டையா 2 குதி குதிச்சுட்டு வாடி அப்படின்னு வந்தேன். மாப்பிள்ள உள்ள 2 குதிதாடா குதிச்சிருக்காரு. குதிச்சுட்டு பார்த்தா ஏட்டையா ஒரு மூலையில ஓடுறாரு, எஸ்ஐ ஒரு மூலையில ஓடுறாரு, ரைட் ஒரு மூலையில ஓடுறாரு. என்னன்னு தெரியல. உள்ள போய் ஐயா கட்டி பிடிச்சேன். ஐயா என்னையா போலீஸ் ஸ்டேஷன் ஓடல எங்க ஒழுங்கு மரியாதையா பொண்டாட்டி கூட்டிட்டு போ. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கண்ணு கொண்டாங்க. என்னடா மூத்தர கிட்ட பேசிட்டாங்க நம்ம தெரியல. என்ன கண்ணு உள்ள போய் பாக்குற மாப்பிள்ள நான் குதிக்க சொன்ன நேரம் இந்த 2 காலையும் தூக்கி அடிச்சிருக்கா. அடிச்சா உள்பாவனை கட்டாம அவங்க மொட்டை குட்டியோட நின்றுக்கா. ஏட்டையா பாத்துக்காரு ஆத்தாடி ஆத்தா நம்மள கற்பழிப்பு கேஸ் உட்காந்து விட்டுருவாங்க போங்கடா தொலைஞ்சு போங்கடா அப்படின்னு சொல்லி. உண்மையாவே இதை சிரிப்பதற்காக சொல்லல. நாமெல்லாம் சிந்திக்கணும். முடிய வரைக்கும் தலைக்கவசம் என்று சொல்லக்கூடிய ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க உயிருக்கு அதுதான் பாதுகாப்பு என்று சொல்லி இத்தனையும் கொள்ளணும்னா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் வளர்ந்தோறும் சின்னடிகள் காரைக்குடி சேர்ந்த எஸ் ஆர் சத்தியகநாதன் பப்பு காமிக்கு போது எனக்கா கைதன அந்த அத்தனை உடலுக்கும் அத்தனை எண்ணங்களுக்கும் நன்றி 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 நன்றி. நமது உலகத்தின் அதனால
நமது நாட்டுக்காக பாடுபட்ட எத்தனையோ பெருந்தலைவர்கள் இருந்தாலும் கூட நமது மண்ணில் புரட்சி செய்த ஒரு மாபெரும் தியாகி என்று சொன்னால் மிகையாகாது. செல்லூரிலே பிறந்த எனவே அருமை ஐயா தேச எங்களது விமானங்கள் செய்கிற அன்பு ஐயா பசுபதி பாண்டியன் அவர்களையும் வணங்கி எனது கலைப்படியை எனது கலைப்படியை இதிலேயே தோன்றுகிறேன். நன்றி, வணக்கம். மன்னா அதிமன்னவரா, மங்காத புகழ் பெற்றவரா, தேவேந்திர குலம் என்றால் யார் அம்மா? நீங்கள் கூட இமானுவேல் சேகரனார் தான் அம்மா. நீங்கள் கூட பசுபதி பாண்டியன் தான் அம்மா. மலருட தலைவரவர் தானம்மா. மதுரையிலே ஒரு மையா குலத்தில் பிறந்த தங்கத்தேரே. மதுரையிலே ஒரு மையாறு எங்க தேவேந்திர குலத்தில் பிறந்த தெய்வம் பாரு. அவர்களை பாடுவதால் பேரு பேரு, அவர்களை பாடுவதால் பேரு பேரு. எங்க செல்லூரில் வந்து அங்கே பாரு மாறு. மன்னாதி மண்டபரா செல்லூரில் பிறந்தாலே தெய்வத்தை பாரு. மன்னர் குலத்தில் பிறந்தாண்ட தெய்வத்தை கேளு. செல்லூரிலே பிறந்தால் தெய்வத்தை பாரு. செல்லூரிலே பிறந்திட்ட தெய்வத்தை கேளு. அவர் குரலை பாடுவதா வேறு வேறு, அவர் குரலை பாடுவதா வேறு வேறு, அவர் குரலை பாடுவதா வேறு வேறு. எங்க தேவேந்திர குலத்தில் பிறந்த தெய்வம் பாரு. மன்னாதி மன்னவரா உழைத்தாரே உனக்கு தெரியுமா? இனத்துக்காக பாடுபட்டா உனக்கு புரியுமா? உழைத்தாரே உனக்கு தெரியுமா? உனக்கு புரியுமா? ராணுவத்தில் உழைத்தாரே உனக்கு தெரியுமா? இனத்துக்காக பாடுபட்டா உனக்கு புரியுமா? மன்னர் குலம் வாழ்ந்திடவே வந்தால் பாரு. மன்னர் குலம் வந்தால் பாரு. மன்னர் குலம் வாழ்ந்திடவே வந்தால் பாரு. எங்கள் இனத்துக்காக பாடுபட்ட தலைவர் பாரு. மன்னாதி மன்னவரா அக்கறையோடு படித்தாரே அவரை பாரு. செல்லுமிலே உதயம் பாரு. அத்தனையா பிறந்தாரே அவரை பாரு. செல்லூரே இருக்கின்ற தெய்வத்தை தேடி தேடி அலையிறைய தெய்வம் தெரியலே. தேடி அலையிறைய தெய்வம் தெரியலே. தேடி தேடி அலையிறைய தெய்வம் தெரியலே. எங்க தேவேந்திர குலத்தில் பிறந்த தெய்வம் தெரியலே. எங்கள் தேவேந்திர குலத்தில் பிறந்த தெய்வம் பிறக்கல. மன்னாதி மன்னவர் இமானுவேல் என்று சொன்னால் யாரம்மா? எங்கள் கூட தெய்வம் அவர் தானம்மா. எங்கள் கூட தெய்வம் அவர் தானம்மா. எங்கள் கூட தெய்வம் அவர் தானம்மா.
10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. நம்ம எத்தனைதான் கடவுளை சாமியை நினைக்கிறாங்க, அந்த தாய் போல இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த தாய்க்கு பெருமையான ஒரு பாடலை பாடுறேன். 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. அம்மா கண்ணூரங்கம் வராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலுக்கு ஒரு ஊட்டி வளர்த்த அம்மா ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாருமா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாருமா. 10 மாதம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. காட்டிலுள்ள பொழுது அகனா சொல்லி கொடுத்த அத்தான கூட கொடுத்து ஒரு பொங்கி கொடுத்த காட்டிலுள்ள பொழுது அகனா சொல்லி கொடுத்த அத்தான கூட கொடுத்து ஒரு பொங்கி கொடுத்த கலவெட்டி கடவெட்டி கால் தட்டு கொடுத்த திருவாடு தட்டு வந்து சில தொண்டு வாங்கி கொடுத்த அம்மா குடிக்க வைப்ப என் பிள்ளை காலண்டே என்று ஊரு தள்ளி வச்ச தாயே வந்து கூட தாயே என்ன படிக்க வச்ச உன்னை பல வார்த்தையில அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா. ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா. 10 மாதம் என்னக்கு வந்து வெற்றி எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. குடிகாரப்பனுக்கு அடிமன வாக்கப்பட்ட கோபுரமன ஒசர கொடுமை தாங்கிக்கிட்ட குடிகாரப்பனுக்கு அடிமன வாக்கப்பட்ட கோபுரமன ஒசர கொடுமை தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கேயும் நடு பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயத்துக்கு தாங்கிக்கிட்ட மற்ற துவ போது உன்னா பாதியில உதிர விட்ட அம்மா மற்ற துவ போது உன்னா பாதியில உதிர விட்ட பட்டு பட்டு கண்ணுல உனக்கு பத்த மூங்கி வந்த விட்ட ஆறாறு போன வாங்கி அறுதி போன வச்சு புட்ட பள்ளிக்கூடத்து துமந்த என்ன குணமடைக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மவ சும்மா. பாலூத்த வந்திருக்கே பாவி மவ சும்மா. 10 மாதம்
என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா மதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாவாசத்து கொட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாத சும்மா எறும்பு அண்டாம துசி தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தடுத்த அம்மா கண்ணூர்